போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அவர் அதாவது நீங்கள் கூடி வருவதற்கு முன்னமே உங்களுடைய பிதாவானவருக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இந்த நாளில் இவருக்கு இதெல்லாம் தேவை. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே விதமாக கொடுக்க முடியாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் கொடுத்தா பிடிக்காது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆகாரம் இருக்கும். அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஃபங்க்ஷன் வந்தாலும் ஒரே மாதிரி. ஆனால் ஒரு வீட்லேயும் ஒரு விதமான ஆகாரம். அப்போது வித்தியாசங்கள் நிறைய இருக்கிறது. அதே போல் இன்னது தேவை அப்படின்னு சொல்லி இவருக்கு என்ன வேணும், அவருக்கு என்ன வேணும். ஒருத்தர் கஞ்சி சாப்பிடுவாங்க இஷ்டமாக, எனக்கு காலையில் கஞ்சி கொடுங்கன்னுவாங்க. சில பேர் இட்லி தான் வேணும்னுவாங்க, சில பேர் தோசை வேணும்னுவாங்க. இது ஒரு உதாரணம். அந்த மாதிரி இன்னது தேவை யாருக்கு அப்படின்னு ஒரு குடும்பத்தில் தாய்க்கு தகப்பனுக்கு தெரியும். பிள்ளைகளுக்கு பெரிய பையனுக்கு இது தேவை, சின்ன பையனுக்கு அது தேவை, அந்த பொண்ணுக்கு அது தேவை, இந்த பொண்ணுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ ஆண்டவருக்கும் நம்மளை குறித்து தெரிஞ்சிருக்கு. இவருக்கு இவ்வளோ தேவை, இவருக்கு இது தேவை, அந்த மனுஷனுக்கு அவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லி கூடி வரும் முன்னே உங்களுடைய தேவைகள் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். அப்போ அப்படியே அலர்ட் பண்ணுறார். கூப்பிடுறதுக்கு முன்னமே நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் நிறைய ஜபங்கள் இந்த யோகம் சொல்லும்போது சொல்கிறாரு, என் ஜபமே கேட்கப்படலை. நிறைய ஜபம் அப்படி தான் ஆகிடும். யோகின் புத்தகத்தை எடுத்துக்கலாம். 30ஆம் அதிகாரம் 20-21. உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடாதிருக்கிறீர். கெஞ்சி நிற்கிறேன், என் மேல் பாராமுகமாயிருக்கிறீர். என் மேல் கொடூரமுள்ளவராக மாறினீர். உம்முடைய கரத்தின் வல்லமையால் என்னை விரோதிக்கிறீர் அப்படின்னா யோபு பாருங்க, சலிச்சு போறார். ஒரு நாளாக ஜபிக்கிறவர், ஜபம் பண்றவர், ஜபத்தினால தான் வெற்றியை பெற்றார் கடைசியில் சொல்லுது. ஆனால் அனுதினமும் பழி செலுத்துறவர் தன் பிள்ளைகள் ஏதாகிலும் தவறு செய்திருப்பார்களோ என்று நினைத்து அனுதினமும் பழி செலுத்துவார். அனுதினமும் பழி செலுத்துவார் வேறு அனுதினமும் ஜெபம் பண்ணுவார் என்பதற்கு அது அடையாளம். ஆனால் அங்கே ஒரு பயந்த காரியம் அடுத்தவர் சொல்லும்போது சொல்வார் 5ஆம் அதிகாரத்தில், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. என் பிள்ளைகள் தப்பு செய்திருப்பாங்களோ, நான் தப்பு செய்திருப்பே பயந்தே இருக்கார். எதனா ஆயிடுமோன்னு. அதே மாதிரி ஒரு நாள் எல்லாமே ஆயிடுச்சு. 7-8 விதமான பெரிய பெரிய நஷ்டங்கள். அதில் ஒன்று இருந்தால் கூட நம்ம தாங்கிக்க மாட்டோம். ஒரு ஆடு 7000 ஆடுகள் போயிடுச்சு, பரவாயில்ல, சந்தோஷப்படுவோம். இல்லை 5000 ஏறு மாடுகள் போயிடுச்சு, சந்தோஷப்படுவோமா? 3000 ஒட்டகங்கள் போயிடுச்சு, சந்தோஷப்படுவோம்? அவ்வளோதான். எல்லாத்த விட சிலை சிறந்தது தன்னுடைய பிள்ளைகள். 8 பேரும் 10 பேரும் அப்படியே வரிசையாக அவர்கள் போயிட்டாங்க. அப்படியே வரிசையாக அடுக்கி நேராக வச்சுக்கிறாங்க சொன்னாங்க. அது எப்படி இருக்கும் அவங்களுடைய. ஆனால் அதுவும் அவர் என்ன செய்தார், அந்த விசுவாசத்தை விடவில்லை. என்ன நடந்தாலும் சரி, நம்ம விசுவாசத்தை விடக்கூடாது என்பதற்கு அது ஒரு பாடம். ஆனால் கடைசியில் இப்போ அவர் மேலேயே அடுத்து வந்துடுச்சு. குடும்பம் பெரியது, மனைவி விட்டு போகிறார். அடுத்தது பார்க்கும்போது அவர்களுடைய சரீரத்தில் வியாதிகள், பலவீனங்கள், நண்பர்கள்லாம் பார்க்க வராங்க, பல கேள்விகள். நீ உனக்கு விசுவாசம் இல்லை, நீ கடவுளுக்கு மேலே உன்னை உயர்த்திக்கிற, அதுதான் கடவுள் இப்படி தண்டிச்சுக்கிறார் உன்னை அப்படின்னு அவங்களும் வேறு சரமாரியாக நண்பர்கள், அவர்களை தேற்றக்கூடியவர்கள், ஆற்றக்கூடியவர்கள் அப்படி ஆற்றலை. கஷ்டப்பட்ட நேரத்தில் அவங்க உதவியே இல்லை நண்பர்கள் என்பதற்கு ஒரு அடையாளம். அப்போது எந்த ஒரு நண்பர் ஆபத்தில் உதவி செய்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான நண்பர். அதனால் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரமாக யோபு சொல்கிறாரு, எனக்கு ஏன் மறு உத்தரவு கூடாது இருக்கிறேன். மறுபடியும் ஒரு வார்த்தையை வாசிங்க. 30-20 அதிகாரம் 20-21. உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடாதிருக்கிறீர். கெஞ்சி நிற்கிறேன், என் மேல் பராமுகமாய் இருக்கிறீர். ஆமாம், இந்த நிலைமை நிறைய பேருக்கு வருது. இந்த சுகவீனமாக இருக்கிற சில விசுவாசிகளை நம்ம பார்க்கும்போது, ஏன் நம்மளே நம்ம சில சமயத்தில் பார்க்கும்போது, ஏன் ஆண்டவரே பதில் கொடுக்குறது, கேட்டுக்கிறோமா இல்லையா? விசுவாசிங்க ஏன் தான் என்ன இப்படி சோதிக்கிறாரோ, ஏன் எனக்கு இந்த வியாதியை கொடுத்துக்கிறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லி என்னை எடுத்துக்கினாவே நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறதுதான் பார்க்குறேன். அதனால் அடுத்த வருஷமா என் மேல் கொடூரமுள்ளவராக மாறினீர்.
உம்முடைய கரத்தின் வல்லமையால் என்னை விரோதிக்கிறீர். ஆமா. அது எல்லாம் உண்மைதான். கொடூரமாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது அவர். ஏன்னா கொஞ்சமானது நஷ்டம் இல்லைல்ல. வேதத்தில் யோபை போல உலகத்தில் ஒருவருக்கு அந்த மாதிரி சோதனை வந்தது. யோபின் புஸ்தகம் தான் பைபிள் எழுதுறதுக்கு முன்பதாக, மோசே காலத்துக்கு முன்பதாகவே இருந்ததாக ஒரு குறிப்பு சொல்லுகிறது. முதல் எழுதப்பட்ட புஸ்தகம் யோபின் புஸ்தகம் தான். யோபின் புஸ்தகம் முதல் அதிகமான செல்வந்தனாக இருந்தது யோபு தான் அப்படின்னு சொல்லணும். முதல் அதிக நஷ்டம் ஏற்பட்டு தேவனால் சோதிக்கப்பட்டுன்னு சொல்லலாம். சாத்தானாலும் தேவனாலும் சோதிக்கப்படும். 2 பேரும் சேர்ந்து தான் சோதிக்கிறார். ஆண்டவர் அனுமதி கொடுக்காம போனால் சாத்தான் சோதிச்சுக்கிறார். 2 பேரும் பிளான் பண்ணி தான் செய்கிறாங்க. பார்க்குறாரு ஆண்டவர் நடக்கிறதெல்லாம், என்னெல்லாம் சாத்தான் பண்ணுறாரு. அதனால் இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சோதனைப்பட்டது வேதத்தில் வேறு யாரும் இல்லை. அதுக்கு அடுத்து இயேசுநாதர் தான் புதிய ஏற்பாட்டில் பாருங்கள். கொடூரமான கொலை, அதுபோல் லட்சக்கணக்கான இல்லை ஆயிரக்கணக்கான கொலை அந்த இடத்துல கல்வாரி சிலுவையில் நடந்திருக்க நிறைய இருக்கிறது சரித்திரத்தின்படி. ஏன்னா இந்த மாதிரி தப்பு செய்கிறவங்கள கடவுளுக்கு